பிஷாண்டி, பிஷாண்டி, வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன பாட்டி எப்பவுமே வாடர் தான் வருவாங்க, இன்னைக்கு என்ன நீங்க வந்திருக்கீங்க? பிஷாண்டி, என்னை பார்த்தா உனக்கு பாட்டி மாதிரியா தெரியுது? உன் சம்மந்திக்கு அத்தை நானு. நீ ஒன்னு சின்னம்மானு கூப்பிடு இல்ல பெரியம்மானு கூப்பிடு. பியாதி எடுப்பா பாட்டினா கூப்பிடியா? நீங்க கூட நீ பிஷாண்டின்னு கூப்பிடுறீன்னு கேட்டனங்க. அது உன்னோட பேரு, அதனால கூப்பிடியே. எல்லாரும் உன்னை அப்படிதானே கூப்பிடியாவ? நான் கூப்பிட்டா என்ன? பேரா? அது சரி. பேரெல்லாம் ஊரெல்லாம் நீங்க கூப்பிடுங்க. நான் கூப்பிடியது இருக்கட்டும், என் பியாத்தியோட வாழ்க்கைக்கு ஒரு பதில சொல்லு. நானே ஏதாவது சொல்லுவான்னு காத்துட்டு இருக்கேன், ஒரு பதில் இல்ல. பாவம் என் பேத்தி கண்ணை கசக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? கண்ணுல ஏதோ தூசி கீசி விழுந்துட்டா? எதுக்கு அவ கண்ணை கசக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதோ? இந்த கிண்டல் பண்ண வேலையெல்லாம் விட்டுரு. பாவம் என் பேத்தி அழுதுட்டு கிடக்கா. அவ வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லு. உன் அக்காக்காரி கிட்ட போய் பேசுனியா இல்லையா? நானும் போன் போட்டு பார்த்தேன். போனை எடுக்கவே மாட்டேங்க. நானும் எப்படியாவது பேசி சொல்லிடலாம் தான் பார்த்தேன். எங்க அக்காவை சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கேம்மா. நேர்ல தான் ஒரு நாள் போய் பேசணும். ஆமா, நீ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்துட்டே உட்கார்ந்துரு. என் பேத்தி வாழ்க்கை இப்பவே ஊசல் ஆடிட்டு கிடக்கு. ஒழுங்கு மரியாதையா இப்பயே என் கூட புறப்பட்டு வா. நம்ம போய் உன் அக்கா காரிய பார்த்து பேசிட்டு வருவோம். ஆமா, பெரிய கோவக்காரி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்மளால முடிவு எடுக்க முடியாது. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லி எங்க அக்கா கோவத்துல தான் மகனை கூட்டிட்டு போயிருக்கா. சுத்த கோவம் குறையட்டுமே, நான் போய் பேசி. கோவம் குறையட்டும்னு எத்தனை மாசம் பொறுத்துட்டு இருக்குது? இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. ஒழுங்கு மரியாதையா என் கூட புறப்பட்டு வா மீங்காரி. இப்பவே போய் உன் அக்கா காரிட்ட என்னதான் பிரச்சனைன்னு கேட்டே ஆகணும். சரிம்மா, போலாம். ஆனா எடுத்தோம் கவுத்தோன்னு அவட்ட டக்கு டக்குன்னு பேசிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அதான் நல்லது. இல்லனா கோவம் என்ன அதிகமாயிரும். ரொம்ப தான் உன் அக்கா காரிக்கு பில்டப் போட்டுட்டு இருக்கா. சீக்கிரம் புறப்படு. உன் அக்கா காரிட்ட போய் என்ன பிரச்சனை யாரு பிரச்சனைன்னு கேட்டாகணும். சரிம்மா, போலாம். என்னத்த பாட்டி? வாங்க பாட்டி. நானும் உங்க பாட்டியா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துறியா? எங்க அக்கா வீட்டு வரைக்கும் போய் இந்த பயலை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாவல்ல, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துறியம்மா. வீட்டை பாத்துக்க. சரித்த. நீரோஜா போயிட்டு வரமா? சரி பாட்டி. எங்க அக்கா என்ன சொல்ல வராளோ தெரியலையே. இந்த மனுஷன் அம்மா தான் முக்கியம்னு அங்கேயே இருந்துட்டாரு. ஒரு போன் படியாருல வந்து பாக்காரு இல்ல. அம்மா முக்கியம் தான், கெட்டின பொண்டாட்டி முக்கியம் இல்லாம போச்சு இருக்கு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நீ போன் போட்டு எப்ப வாரியன்னு கேட்கணும். ஏதோ கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்காரேன்னு விட்டு வச்சா அப்பா அம்மானு அங்கேயே கடந்துட்டாரு. இங்க வரணும் பொண்டாட்டிய பாக்கணுங்கிறதே தோணவே மாட்டேங்க. மாணிக்க காலையில ஆபீஸ்க்கு போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வரா. நான் ஒத்தையில இந்த வீட்டுல கிடக்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரு? போன் போட்டுட்டா இருக்கு. பக்கத்துல அந்த கிழவி இல்லாம இருக்கணும். இருந்துச்சு என் புருஷன்ட நான் பேசுறது கூட யாசம். ஹலோ, ஏங்க என்ன பண்றீங்க? பொண்டாட்டி பிள்ளைன்னு இருக்கோமே, அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? வந்து பாக்கணுங்கிற எண்ணமா இல்ல, ஒரு போன் போட்டு பேச மாட்டேங்கிறீங்க. எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? அம்மா அம்மான்னு அங்கேயே கிடக்குறீங்க. ராசாத்தி, நமக்கு இவ்வளவு வயசான பிறவே நான் உன்னைய விட்டுட்டு எங்க அம்மா கூட இருக்கிறது உனக்கு கோவம் வருது. எப்போ வருவியன்னு வாரத்துக்கு 4 போன் படியா. ஆனா நம்ம மகனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது. அவனுக்கு அவன் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இல்ல நம்ம மருமகளுக்கு தான் புருஷன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அவியலை மட்டும் பிரிச்சு வச்சு உன் மகனை வாங்க கூடயே வச்சுக்கிட்டோன்னு ஆசைப்படுறியே, இது மட்டும் என்ன நியாயம் ராசாத்தி? அதே மாதிரி நான் எங்க அம்மா கூட இருக்கேன், அதுல உனக்கு என்ன பிரச்சனை ராசாத்தி? நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே ராசாத்தி, வேணும் தான் சொல்றேன். நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டு மருமகளையும் மகனையும் சேர்த்து வச்சு நல்லபடியா வாழுங்கம்மா சொல்லிட்டு நீ என் கூட வந்து இங்க இருக்க வேண்டியதானே? நீ எதுக்காக அங்க இருக்க என்னைய விட்டுட்டு?
ஆமா ராசாத்தி, இதுதானே உன் மாமியார் வீடு. நீ தானே அவிய மருமலா, நீ தானே அவியல நல்லா பாத்துக்கிடணும். எங்க அம்மாக்கு என்ன 10-15 பிள்ளைகளா? நான் ஒரே ஒரு மகன் மட்டும்தான். என் பொண்டாட்டி நீ தானே எங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிடணும். அதனால பிள்ளைய அங்கேயே விட்டுட்டு நீ கிளம்பி இங்க வந்துரு, நம்ம ஒன்னா இருக்கலாம். எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, தோட்டத்தை பாத்துக்கிட போறேன்னு சொல்லிட்டு போனியே, இப்போ கதை விடுறீங்களோ? என்ன எங்க வான் கூப்பிடுறிய? நாங்க வரமாட்டேன், எனக்கு அங்க வந்து இருக்கிறது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது. அங்க வந்து நான் இருந்தாலே எனக்கு உங்க அம்மைக்கு சண்டை தான் வரும். ஏதாவது நோயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாவ. எனக்கு அவியலுக்கு செட்டே ஆகாது. என்னால அங்க வர முடியாது. ராசாத்தி, உன்னால இங்க வர முடியாதுன்னா என்னாலயும் அங்க வர முடியாது ராசாத்தி. எங்க அப்பா அம்மாவுக்கு வயசாயாச்சு, இதுக்கப்புறம் அவியல யார் பாத்துக்கிடுவா? அதனால இங்கே இருந்து நான் எங்க அப்பா அம்மா பாத்துக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வேணா இங்க வா, நம்ம ஒன்னா இருக்கலாம். நம்ம மகனை மருமக கூட போய் வாழ சொல்லு, இல்லனா மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ சொல்லு. வாழ வேண்டிய பிள்ளைகளை பிரிச்சு வச்சுக்கிட்டு என்னைய வந்துருன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நீ பண்றதெல்லாம் சரியில்லை ராசாத்தி. ஆமா, நீங்க உங்க மகனை மட்டும் எல்லாமே சரியா தான் செஞ்சீங்க. அதுவே சரியான ஏமாத்து கல்யாணம். ஏமாத்தி நாடகம் ஆடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா. அவ கூட என் மகன் போய் வாழ மாட்டான். என்ன பேசுற ராசாத்தி? நம்மளுக்கு பேத்தி பிறந்துட்டா, இதுக்கப்புறம் அவன் போய் வாழ மாட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படி பேசுறத விட்டுட்டு உடனே கிளம்பி கிராமத்துக்கு வா. நம்ம இந்த வீட்டுல இருப்போம், நம்ம மருமகளும் பிள்ளைய அந்த வீட்டுல இருக்கட்டும். ஆமா, அங்க வந்து நீ போட்டு வேலையில கொள்றதுக்கு உங்க அம்மா இருக்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன். சரி ராசாத்தி, எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு இங்க இருக்க சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு நாங்க அங்க வந்துருட்டுமா? எங்க அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பாத்துக்கிடுவியா? என்னைய பாத்துக்கிட்டே ஒரு ஆள் தேவைப்படுது. இதுல நான் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிடணுமா? அதெல்லாம் முடியாது. என்னால யாரையும் பாத்துக்கிட முடியாது. இப்படி சொன்னா என்ன அர்த்தம் ராசாத்தி? அப்ப போனவை நானே இங்க இருந்தே எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிடி. சும்மா எப்ப பார்த்தாலும் போன போட்டு எப்போ வருவீங்கன்னு இனி கேட்காத. வை போன. ஏங்க ஏங்க மாணிக்கப்பா போன வச்சுட்டாரு. என்னதான் அவரு நினைச்சிட்டு இருக்காரோ தெரியல. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்ச நாளைக்கு போய் தோட்டத்தை பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போன மனுஷன் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாரு. போன் பண்ணி கூப்பிட்டா நீ வாங்க. அந்த கிழவி கூட போய் நிம்மதியா இருக்க முடியுமா? இதுல வேற மருமகளுக்கு சப்போர்ட். இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காருன்னே தெரியல. எனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவியலெல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடியாரு. மருமவான அந்த டீ கடைக்காரியை கொண்டாடியாரு. அப்புறம் அந்த மாமியார் கிழவி, அது செய்யறதெல்லாம் தப்பா தெரியாது. நான் தான் பெரிய மாமியார் கொடுமை செஞ்சிட்ட மாதிரி சொல்லியாவ. இது நீ படுத்துன பாட்டுக்கு தான் நாங்க இங்க தனியா வீட கட்டிட்டு ஓடி வந்ததே. கொஞ்சம் நெஞ்சு கொடுமையை படுத்திருக்கேன் நீ. இப்பயே இந்த வயசான காலத்துல நீ கூப்பிட்டு அங்க வேலை செய்ய வைக்கலான்னு பாக்க. அந்த கிழவி கூட எல்லாம் இருந்து சமாளிக்க முடியுமா? நானே வீட்டு வேலைக்கு ஆள் வச்சிட்டு இருக்கேன். இதுல அங்க கிராமத்துல போய் கடந்து வீட்டுக்கு வேலை செய்யணும், தோட்டத்துக்கு கஞ்சி சமைக்கணும். எனக்கு தேவைதான் இதெல்லாம். வரமாட்டாரு, அங்கேயே கிடக்கட்டும். எனக்கான அந்த கிழவிக்கு சோறு வாங்க முடியாம கிடக்கும்ல, அன்னைக்கு பொண்டாட்டியை தேடி வந்துதானே அவனும் அப்ப பாத்துக்கிடி. ஏம்மா, என்னப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியோ? ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன மாணிக்கம்? ஏம்மா, அது அவசரமா ஒரு 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுமா. என்னப்பா சொல்லியா? 20 லட்சமா? எதுக்கு மாணிக்கம்? அது ஆபீஸ்க்கு தான்மா. உங்ககிட்ட பணம் இருக்குமே மாணிக்கம். அது சௌமி வீட்டை திருப்புறதுக்காக அங்க பணத்தை கட்டிட்டோமா. இப்ப என்கிட்ட எந்த அமௌண்ட்டும் இல்ல, அதான் 20 லட்சம் தேவைப்படுது. உங்களால தர முடியுமா? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே மாணிக்கம். அது குழந்தையோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் தந்தீங்கன்னா அதை வித்து நான் எப்படியாவது மணி ரெடி பண்ணிருவேமா. மாணிக்கம், உண்மையை சொல்லு. பணம் யாருக்காக கேக்குறா? அந்த நெட்டச்சி கேட்டாலோ இல்ல அவன் நகை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டாளா? நானே அவளுக்கு கொடுக்க கூடாதுதான் வாங்கி நான் வச்சிருக்கேன். அவ நகை அவ அப்பனை உரைச்சு போட்டாரு. நீ போட்டிருக்க அவளுக்கு, அதெல்லாம் தர முடியாது. நீ எதுக்குன்னு உண்மையை சொல்லு. ஆபீஸ்க்கு தான்மா. எனக்கு நம்புற மாதிரி இல்ல. அந்த சாமி விட்ட மறுபடியும் வித்துட்டு பணத்தை ரெடி பண்ணிக்க. நாங்கெல்லாம் தர முடியாது. ஏமா இப்படி சொல்றீங்க? ஒரு அர்ஜென்ட்டுக்கு தானே கேக்குறேன். ஒரு 1 இயர்ல உங்களுக்கு அந்த நகையெல்லாம் மறுபடியும் வாங்கி தந்துடுறேம்மா. முடியாது மாணிக்கா, ஒரு பவுன் நகை என்ன இப்ப கம்மி ரேட்டுக்கா போயிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு சாதாரணமா கொண்டு போய் விக்கிறேன்னு சொல்லியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 20 லட்சத்துக்கு எப்படி ஒரு 30 கோடி நகையாவது விற்க வேண்டியிருக்கும். எனக்கு இதெல்லாம் சரியா படல மாணிக்கா. உண்மையை சொல்லு, நீ எதுக்கு நகையை கேக்குறா? இப்படி எல்லாம் நீ கேட்க மாட்டியே. நான் சொல்றேன், நீங்க நகை தருவீங்களா? என்ன விஷயம் சொல்லு மாணிக்கா. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தை இருக்கான்ல, அவ ஓனரோட வீட்டை இடிச்சிட்டாமா. உங்களுக்கு கூட தெரியுமே, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஓனர் சொல்லிட்டு இருந்தாங்களே. இல்லம்மா, ஓனர் சொல்லிருக்காங்க, குழந்தை இந்த மாதிரி என் வீட்டை இடிச்சுட்டா அந்த பணத்தை நீங்க தான் தரணும் அப்படின்னு. இவ்வளவு நாளா இத பத்தி அவங்க எதுவுமே கேட்கவே இல்லம்மா.
இப்போ அவங்க அந்த இடத்துல வீடு கட்டுறாங்களாம். அதனால குழந்தை இந்த மாதிரி வீட்டை இடிச்சதுக்கு எனக்கு 20 லட்ச ரூபா தரணும்னு ஓனர் வந்து ஆபீஸ்ல கேட்டு போனாங்க. அதுவும் ஒரு வாரத்துல தரணும்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. அவ சொல்லுவா என்ன நினைச்சிட்டு இருக்காவா? அந்த நெட்டச்சி வீட்டை இடிச்சானா அவட்ட கேட்டு வாங்கணும் பணத்தை. வாங்கிட்டு எதுக்காக கேக்குறாவா? மா நான் தானம்மா அவ புருஷன். ஓய் போடு மாணிக்கா. இந்த நெட்டச்சிக்கு ஒரு அறிவுங்கிறதே கிடையாது. அவ வீட்டை எதுக்காக போய் இடிச்சா? அது என்ன பொம்மை வீடா இடிச்சு போடுறதுக்கு சாதாரணமா? என்ன நினைச்சிட்டு இருக்காவா? திமிர எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீ அவளுக்காக 20 லட்சம் கொடுக்க போறியோ? ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். மா ஓனர் ஆபீஸ்ல வந்து கேட்டுட்டு போனாங்கம்மா. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு தடவை சொல்லியிருக்காங்கம்மா. அதனால கண்டிப்பா காசு கொடுத்துதான் ஆகணும். குழந்தை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாமா. தெரியாம பண்றதுக்கு இது என்ன சின்ன விஷயமா மாணிக்கா? வீட்டை இடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவ வேணும்னே தான் பண்ணிருக்கா. உனக்கு செலவு எடுத்து விடனானு. இதுக்கெல்லாம் நீ ஒத்த பைசா கூட கொடுக்க கூடாது. அவளே கொடுத்து விடட்டா, நீ அவளே கேளுங்கன்னு சொல்ல மாட்ட. மா அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்றேன்ல. குழந்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இப்ப என்கிட்டயும் காசு இல்ல. நீங்க நகையை மட்டும் தாங்கம்மா. நான் விக்கல அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன். ஒரு வருஷத்துல நகையெல்லாம் திருப்பி தந்துடுறேம்மா. பிளீஸ்மா, குழந்தை ரொம்ப பாவம். அப்புறம் ஓனர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா போச்சு. குழந்தைய தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்கம்மா. நான் பணம் தாரேன்னு சொன்னதுனாலதான் ஓனர் அமைதியா இருக்காங்க. ஆமா தெரியும். இவாவா எவ்வளவு வருத்தி இடிச்சதுக்கு வாங்கிட்டு எதுக்கு ரூபா கேக்கணுமா? அவளுக்கு வேணும்னா அவட்ட கேட்டிருக்கணும். இல்ல அந்த வீட்டை இடிக்காம பாதுகாத்திருக்கணும். வாங்கிட்டு எப்படி அவ கேட்கலாம்? அம்மா நான் தானமா குழந்தையோட புருஷன். புருஷனா புருஷன்? வாங்கிட்ட பணம் இருக்குதுங்கிறதுக்காக தான் உன்னை அவ கல்யாணமே பண்ணிக்கிட்டா. அதுவும் ஏமாத்தி நாடக ஆடி அவ அப்பா பணக்காரன் பணக்காரன் சொல்லி நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்சுட்டா. இல்லனா அவளெல்லாம் போய் நான் என் வீட்டு மருமகளாக்கி இருப்பேனா? நாடகக்காரி, ஏமாத்துக்காரி. மா அவ எதுவுமே பண்ணலமா. அதெல்லாம் நான் பண்ணது. நான் தான் நடிக்கிறதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. சும்மா அவளே பேசாதீங்கம்மா. அப்படி நீ கூட்டிட்டு வந்தா நடிச்சது அவதானே? நாடகக்காரி, நாடக ஆடி இந்த வீட்டுக்குள்ள வந்தவாவா. ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லாதவ. இங்க பாரு மாணிக்கம், அவளுக்காகலாம் நான் நகையை தர மாட்டேன். மா பணத்தை குடுக்கலன்னா ஓனர் வேற ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க. குழந்தை மேல மட்டும் இல்ல, என் மேல கூட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாத்துக்கிடலாம். ஏன் அவளுக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. வீட்டை இடிச்சதுனா நீ கிடையாது, அந்த நெட்டச்சி தானே. ஜெயிலுக்குள்ள போறதா இருந்தா அவதான் போக வேண்டியிருக்கும். அவள வெளியே இருக்கிறதுக்கு ஜெயிலுக்கே போலாம். போன போட்ட மாணிக்கா, நீ அவளை நினைச்சுல கவலைப்படாத. அம்மா உனக்கு வேற ஒரு பிள்ளை பார்த்து கட்டி வைக்க. மா முன்னாடிதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுமா. இப்பயும் அதே மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு அவளை என்ன பிடிக்கவே இல்லைன்னு அர்த்தம். அவளை உனக்கு பொண்டாட்டி என்னால யோசிச்சு பார்க்கவே முடியலன்னு அர்த்தம். மா இப்ப கடைசியா என்னதாம்மா சொல்றீங்க? நகை தருவீங்களா மாட்டீங்களா? தர முடியாது மாணிக்கா. என்கிட்ட இது கேட்காத சொல்லிட்டேன். சரிம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். இந்த நெட்டச்சி திமிர எடுத்து வீடு அடிச்சா நான் ரூபா கொடுக்கணுமா? இருக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். 30 பவுன் நகை வித்து கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கணுமா? அந்த சரதி என்ன நினைச்சிட்டு இருக்கா? என் மகன்கிட்ட அவ எப்படி ஆபீஸ்ல வந்து கேட்கலாம்? எவ்வளவு திமிர இருந்திருந்தா அந்த நெட்டச்சி வீட்டை இடிச்சதுக்கு என் மகன்கிட்ட வந்து ரூபா கேட்டிருப்பா. அவளை முதல்ல சும்மா விடக்கூடாது. அவளுக்கு இப்ப இருக்கு கச்சேரி. எக்கா எக்கா எக்கா, நாகபலக்கா நாகபலக்கா. ஏ மீன்காரி, எதுக்கு இப்ப நாகபலம் விட்டுட்டு இருக்கா? எம்மா, எங்க அக்கா பேர் தான் நாகபலம். ஓ அப்படியா? கூப்பிடு கூப்பிடு. எக்கா, எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவியெல்லாம் வாங்கன்னு தான் கூப்பிடணும். ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்க. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. ஏன்க்கா இப்படி பேசியா? எதுக்கு என் மேல இவ்ளோ கோபப்படியா? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனது எதுக்கு என்கிட்ட வந்து மறைச்சா? அதுவும் ஊர் பேர் தெரியாத ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். இங்க பாருமா நாகப்பழம், எதுக்கு இப்படி ஊரு பேர் தெரியாதவன் சொல்லியா? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நாங்க வசதியில குறைஞ்சவிய கிடையாது. யாருக்கு வேணும் உங்க வசதி? நீங்களே வச்சுக்கிடுங்க. ஆமா, யார் நீங்க முதல்ல? எக்கா கோவப்படாதக்கா. இது ஏன் மார்மவளோட பாட்டி? மார்மவளா? மார்மவா? நானா பாட்டி என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு என் மகனை மயக்கி கட்டிக்கிட்டு வந்துட்டா. அவெல்லாம் எனக்கு மருமவ கிடையாது. என் மகன் கல்யாணத்தை நான் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எனக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிட்டா. அதுக்கு நீ சப்போர்ட்? எக்கா சப்போர்ட்லாம் இல்ல. நீ தானே அவனுக்கு வீடு பார்த்து கொடுத்திருக்க. இல்லக்கா, அது
இங்க பாருங்க இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க ஏக்கா சின்ன சிறுசுல எதுக்கு இப்படி பிரிச்சு வச்சிருக்கா சேர்த்து வையின்னு சொல்றதுக்கு தான்க்கா வந்தோம் சூரிய எங்க என் பிள்ளை எங்க இருந்தா உனக்கு என்ன ஏக்கா எதுக்கு இப்படி என் பிள்ளை உன் பிள்ளைன்னு பிரிச்சு பேசியா நம்ம பிள்ளைக்கா சூரியா நம்ம பிள்ளை உன் பிள்ளை நினைச்சிருந்தா இந்த விதை கட்டி வச்சிருப்பியோ அதானே உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி தானே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீ உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கறதே தப்பு வெளியே போ உன் கூட வந்திருக்கவையிலையும் கூட்டிட்டு போ என் மகனுக்கு அவ வேண்டாம் அவளை அன்னைக்கே தலைமுறையாச்சு அவளுக்கு நான் வேற பொண்ணு பார்த்தாச்சு வேற ஒரு பொண்ணு கூட அது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் ஏக்கா அதுக்கு சூரிய ஒத்துக்கிட மாட்டான் அந்த பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கா அதெல்லாம் பெத்தவிய சொன்னா அவன் பண்ணிடுவான் என் பிள்ளைகிட்ட எப்படி பேசி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் சும்மா இங்க வந்து தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிடாதுங்க என்னம்மா நீ இப்படி பேசியா என் பேட்டிய கல்யாணம் பண்ணி உன் மக இத்தனை நாள் வாழ்ந்திருக்காமா திடீர்னு அதை வெட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு பேசிட்டு இருக்கா இது அந்த கடவுளுக்கே எடுக்காது சரியில்லம்மா இதெல்லாம் சரியில்லை உங்க பேட்டி பண்ணாதான் சரியில்லை என் மகனை மைக்கி கல்யாணம் பண்ணிருக்கா இங்க பாடுமா அப்படி சொல்லாத ஒண்ணும் தெரியாத பிள்ளைய இழுத்துட்டு போனதே உன் மகன் தான் என் மகனுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லா